ஆப்கானிஸ்தான் ஒன்ஸ் அகைன் இங்கிலாண்ட ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல தோக்கடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த மேட்ச்ல தோக்கடிச்சதுனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து ஆர் நாக்ட் அவுட் ஆஃப் திஸ் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி. ஒரு அருமையான விக்டரி, ஒரு டீம் எஃபர்ட்னே சொல்லலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல ஆப்கானிஸ்தான் இந்த முறை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வராங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட வேணா அவங்க வந்து அந்த அளவுக்கு நல்லா விளையாடாம இருந்திருக்கலாம், பட் இந்த மேட்ச்ல அவங்களோட திறமையை காமிச்சிட்டாங்க தான் சொல்ல முடியும். சோ இந்த மேட்சோட அவார்ட் செக்ஷனை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So get the batsman of the match. டவுட்டே கிடையாது, இப்ராஹிம் சத்ரான். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் நாக் மக்களே. 177 ஆஃப் ஜஸ்ட் 146 பால்ஸ், 12 பவுண்டரி, 6 6. அதாவது இப்ராஹிம் சத்ரான் விளையாடும் போது இல்ல, அவர் பவுண்டரி அடிச்சாலும் சரி, சிக்ஸ் அடிச்சாலும் சரி, பேட்டுக்கும் அளிக்காது, பாலுக்கும் அளிக்காது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் சோ கிஃப்டட் வித் த டைமிங். நம்ம வந்து வெரி ரேர் பிளேயர்ஸ் தான் அந்த மாதிரி பார்ப்போம்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வேற லெவல் பா. சும்மா லைட்டா தட்டின மாதிரி தான் இருக்கு, ஆனா பால் எங்கேயோ போய் விழுதுன்னு. அந்த ஒரு டைமிங் தான் ஆக்சுவலா இப்ராஹிம் சத்ரான் கிட்ட இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரிவியூ வீடியோ போட்டிருப்பேன் ஆப்கானிஸ்தானை பத்தி. அப்போ நான் வந்து இப்ராஹிம் சத்ரானை பத்தி ஹையா ரேட் பண்ணி பேசியிருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது இவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு சுப்மன் கில் மாதிரி சொல்லி பில்டப் எல்லாம் பயங்கரமா கொடுத்திருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடிஐஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரும் சரி, குர்பாஸும் சரி சேர்ந்து நிறைய சூப்பர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு. அண்ட் இது அவரோட 6வது ODI 100. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் சத்ரான் இஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் ஃபார் ஆப்கானிஸ்தான், எஸ்பெஷலி இன் ODIs. ஏன்னா அந்த ஸ்டார்ட் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அது ரொம்ப குரூஷலா இருந்தது. இன்ஃபேக்ட் 37 for 3 தேவர் லிட்டரலி அண்டர் ட்ரபிள். அங்க இருந்து ஒரு 177 ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா, எனக்கு என்ன இந்த நாட்கள் ஒண்ணுமே ரொம்ப பிடிச்சதுன்னா அவரோட ஃபிட்னஸ் லெவல். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய வந்து சிங்கிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுளா கன்வெர்ட் பண்ணாரு. சோ அவர்கிட்ட அந்த ஃபிட்னஸ் லெவல் வேற லெவல்ல இருந்ததுன்னு தான் நான் சொல்ல முடியும். அதனால கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும் இப்ராஹிம் சத்ரானுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் விளையாடுனது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரும் அடிச்சிருக்காரு. கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறதுக்கு இதுவே என்னங்க வேணும்? So get the bowler of the match கண்டிப்பா நம்ம அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு தான் கொடுத்தானும் மக்களே. வாட் அ ஃபேண்டாஸ்டிக் bowling spell. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஜெனரலா லாகூர்ல டியூ பயங்கரமா வரும். ஓகேங்களா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கிரிப் இருக்காது. பட் அவ்வளோ சேலஞ்சஸையும் வச்சுக்கிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 5 விக்கெட்ஸ் எடுக்கிறானா, நிஜமாவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை போட்டே ஆனும் மக்களே. ஏன்னா அஸ்மதுல்லா ஓமர் சாயோட bowling spell எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மேட்ச்ல? அதாவது அவர் பேட்ஸ்மேனுக்கு பெருசா வித்தையே கொடுக்கல, அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாரு. நிறைய ஸ்லோ டெலிவரிஸ் போட்டாரு. அதை விட முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி போட்டாரு. சோ ஷார்ட் பிச் டெலிவரி போட்டு கிட்டத்தட்ட 2 விக்கெட் எடுத்தாரு. அது குரூஷியல் விக்கெட் ஆஃப் ஜோ ரூட் இதெல்லாம் எடுத்தாரு. பிளஸ் அட் த சேம் டைம் ஜாஸ் பட்லர் விக்கெட்டும் அந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்பட்டுச்சு ஆப்கானிஸ்தானுக்கு. சோ அதனால ஓமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 விக்கெட் எடுத்தது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த 5 விக்கெட் எப்படி எடுத்தாருன்றதா உண்மையா அவர் வந்து பாராட்டி ஆகணும். சோ ஓமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெத்து பவுலர் ஆஃப் தி அவார்டு வந்து டிசர்வ் டு கெட் இட். சோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு தான் கொடுத்தானும் மக்களே. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது ஷஹீடியும் சரி, இந்த பக்கம் இப்ராஹிம் சத்ரானும் ஒரு குரூஷியல் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க அந்த டைம்ல. அதாவது 37 for 3 இருந்து ஒரு 140 வரைக்கும் போயிருக்கும். பட் ஷஹீதி செட் ஆயிட்டு அவுட் ஆயிருப்பாரு. அந்த டைமும் ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு ஆப்கானிஸ்தானுக்கு, ஆனா குயிக்கா தேவைப்பட்டுச்சு. அதை தான் அஸ்மதுல்லா ஓமர் சாய் வந்து ப்ரொவைட் பண்ணாரு. 36 பால்ஸ்ல 41 ரொம்ப குரூஷலா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே நல்லா தெரியும், போலிங்ல சூப்பரா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. இதை விட ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னங்க வேணும்? ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஓமர் சாய். சோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முகமது நபிக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 3 crucial கேச்சஸ் எடுத்தாரு. ஒன்னு காட்டன் போல்ட் ஆஃப் ஹாரி ப்ரூக், புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு crucial விக்கெட் ஆஃப் ஜேமி ஓவர்டன். அதுக்கப்புறமா ஜோஃப்ரா ஆர்ச்சர். எல்லாருமே பேட் அவுட் ஆனாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் டீப்ல காமா இருந்து கேட்ச் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில கிட்டத்தட்ட எல்லா டீமுமே வந்து கேச்சஸ் டிராப் பண்றாங்க, அதுவும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல. அதனால ஆப்கானிஸ்தான் ஃபீல்டர்ஸ் கூட ஒரு சில ஃபீல்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கேட்ச் டிராப் பண்ற டைப் தான். ஆனா முகமது நபி ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஹேண்ட்ஸ். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அடிக்கிற இடத்துல எல்லாம் முகமது நபி இருந்தாரு. என்னதான் 3 கேட்சுமே ஈஸியா இருந்தாலுமே அந்த டைம்ல அதெல்லாம் ரொம்ப குரூஷலான ஒரு கேச்சஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் நம்ம நபிக்கு கொடுத்தே ஆகணும். அட் த சேம் டைம் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டும் நம்ம நபிக்கு கொடுத்தாகணும். சோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சொல்லலாங்க. ஒன்னு ஃபில் சால்ட், இன்னொன்னு லிவிங்ஸ்டன். ஃபில் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா T20 மாதிரி ஆடுறது பிரச்சனை இல்லை. இந்தியாவில் ஆடும்போது அட்லீஸ்ட் ஒரு 35, 25 அடிச்சு கொடுத்திருந்தாரு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் சாம்பியன்ஸ் டிராஃபில ஆன 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியர் அவுட் ஆயிட்டாரு சீப்பா. சோ அதனால பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அந்த எதிர்பார்த்த ஸ்டார்ட் கிடைக்கல. ஓகே, இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா லிவிங்ஸ்டன். ஏன்னா நம்பர் 5, நம்பர் 6ல வந்து அவர் என்ன பண்றாரு, அவரோட ரோல் என்ன? என்ன பிரச்சனை தெரியுமா இங்கிலாந்துக்கு? சால்ட்டோ சரி, லிவிங்ஸ்டனும் சரி, இவங்கெல்லாம் T20 கிரெடென்ஷியல்ஸை வச்சுக்கிட்டு ஓடிஐக்குள்ள வந்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி ஓடிஐக்கு விளையாடுற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு பெரிய டெம்ப்ளேட் இல்ல. ஏன்னா அவங்களுக்கே தெரியல எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லூஸான ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமான சொதப்பல் நான் கண்டிப்பா சொல்லுவேன். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா ஜேமி ஓவர்டன் விக்கெட் தாங்க. ஏன்னா ஜோ ரூட்டை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படி ஒரு அப்பர் கட் ஆடலான்னு பார்த்தாரு, அவுட் ஆயிட்டாரு. பட் ஜேமி ஓவர்டன் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு ஒரு எண்ட்ல.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 16 balls 19 runs to win லிட்டரலி கையில இருக்கு மேட்ச். கரெக்டா? ஏன்னா இங்கிலாந்து ஃபேன் ஒருத்தர், இந்தியன் ஒரிஜின் ஒரு தாத்தா, அவர் வேற இப்படி எல்லாம் குல்தபின் நைப் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அப்பவே நினைச்சிட்டு இருந்தேன், தாத்தா இங்கிலாந்து டீமை பத்தி உனக்கு தான் தெரியும்ல, ஏர்லியரா செலிப்ரேட் பண்ணாத கவுத்துருவாங்கன்னு. கடைசியா 16 balls 19 இருக்கும்போது நீங்க தள்ளி தள்ளி ஆடி இருந்தாலே நீங்க வின்னு. அதை விட்டுட்டு வீக்கான ஒரு ஷாட் ஆடி இருப்பாரு ஜேமி ஓவர்டன். ஒண்ணு அந்த பால ஃபுல்லா சுத்தி இருக்கணும், இல்ல தரையோட ஆடி இருக்கணும். ஏதோ சிப் பண்ணி அவுட் ஆயிட்டு போவாரா, அது வந்து அக்செப்டபிளே கிடையாதுங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு கேமை முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட ரன் அ பால் கேம்ங்க. எப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் ஷாட்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு பிரைட் ஃபைன் மூமெண்டே கண்டிப்பா சொல்லலாம். சோ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் மேட்ச் டெஃபினட்டா ஜேமி ஓவர்டன் விக்கெட் தான் நான் சொல்லுவேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட மேட்ச் 8ஓட ரிவ்யூ தான் மக்களே. பிட்வீன் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து அட் லாகூர். இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் 8 runs வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஒரு பக்கம் இங்கிலாந்து அவங்களோட மிசரபிள் ரன் இன் ஓடிஐஸ் கண்டினியூ ஆயிட்டே தாங்க இருக்கு. தே ஆர் நாட் ஹேவிங் அ குட் டைம் இன் ஓடிஐஸ். அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்ம ஓடிஐஸ்ன்னு சொல்ல முடியாது. ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 years எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த 2022 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங் in ICC tournaments as well as in Marquee series. And Brendan McCullum எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடிஐ கோச்சிங் டென்யூர் எடுத்தாரோ அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி தான். நடுவுல ஒரே ஒரு T20 மட்டும் இந்தியாவோட வின் பண்ணாங்க. மத்தபடி 4 T20ல 3 ஓடிஐல இப்போ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓடிஐல அண்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். குட் டைம் ஃபார் பிரெண்டன் மெக்குலம் ஆல்சோ, அது மட்டும் கிளியரா தெரியுது. பட் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு முதல்ல ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானுங்க. பிகாஸ் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. 37 for 3. அங்க இருந்து இப்ராஹிம் சத்ரான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபினே சொல்லலாம். ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. 177 of 146 balls-ங்க. அன்பலீவபிள். எனக்கு என்ன அவரோட இன்னிங்ஸ்ல பிடிச்சிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவரோட அந்த டைமிங். புரியுதா உங்களுக்கு? பேட்டுக்கும் பாலுக்கும் வலிக்காத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர்கிட்ட அந்த ஒரு கிஃப்டட் டைமிங் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு சில பேட்ஸ்மேன்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கிஃப்ட் இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட்லி இப்ராஹிம் சத்ரான் கிட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சது. பிளஸ் அவரோட ஃபிட்னஸ் லெவல், அவுட் ஆறவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸா டபுள்ஸா கன்வெர்ட் பண்ணதா இருக்கட்டும், அவரோட அந்த ரன்னிங் பீட் இந்த விக்கெட்ஸ் நிஜமாவே வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு ஒரு சல்யூட்டை போடும். டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா போலிங்லயும் நல்லா போட்டாங்க. ஓமர் ஜாய் வந்து 5 wickets எடுத்தாரு. பிளஸ் பேட்டிங்லயும் ஒரு 41. அதாவது அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஒரு கோல்டு மாதிரி. அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆகாம பாத்துப்பாங்கன்றதுதான் முக்கியம். ஏன்னா அவர்லாம் ஐசிசி டோர்னமெண்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இஸ் கோயிங் டு ஆட் லாட் ஆஃப் வேல்யூ இந்த பேட்டிங் ஆஸ் வெல் அஸ் போலிங். சான்ஸே கிடையாது. ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 5 wicket எடுத்தாரு. இந்த மாதிரி டியூல போலிங் போடுறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி ஃபாஸ்ட் போலர்ஸ். அதுல ஒரு 5 wickets அச்சீவ் பண்ணிருக்காருன்னா தட் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட், கண்டிப்பா சொல்லி ஆகணும். அண்ட் ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் இனிஷியலா கொஞ்சம் டிராப் கேச்சஸ் விட்டாலுமே லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வர கேட்ச் எல்லாமே எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப க்ரூஷலா இருந்தது. இங்கிலாந்து வழக்கம் போல அவங்களோட ஷார்ட் செலக்ஷன் ஒரு பிரச்சனை. அண்ட் அந்த டீம்ல ஒரு 2 பேர் ஸ்கேம் பண்ணின்னு இருக்காங்க பெர்ஃபார்ம் பண்ணாம. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம டீடைலா வீடியோக்குள்ள போவோம். சோ முதல்ல டாஸுக்கு போவோம். டாஸை வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் பேட்டிங் எடுத்தது ஃபென்டாஸ்டிக் டிசிஷன். என்னோட ப்ரிவியூலயே நான் சொல்லியிருந்தேன் ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நானும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்கன்னு என்னோட ப்ரிவியூல. கிட்டத்தட்ட அதுதான் நடந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, ஏன்னா இந்த இங்கிலாந்து டீமை டெஃபினட்டா இந்த ஆப்கானிஸ்தான் அடிக்கலான்ற எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால தான் நான் தைரியமா சொன்னேன். அண்ட் 8 runs வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நல்லா டாஸ் வின் பண்ணாங்க, கரெக்டான டிசிஷன் எடுத்தாங்க. ஈவன் ஜாஸ் பட்லர் கூட என்ன சொன்னாருன்னா டாஸ் வின் பண்ணா நாங்க பேட்டிங் தான் எடுத்துருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க உங்களோட போலிங் லைன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்தோட போலிங் லைன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ அவர் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுத்திருந்தாருன்னா அது கரெக்ட் டிசிஷனா தான் இருந்திருக்கும். ஓகேவா? அண்ட் அட் த சேம் டைம் ஆப்கானிஸ்தானும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அட்வான்டேஜே பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு 290 300 மேல அடிச்சிட்டாங்கன்னா அதை அவங்களால ஸ்பின்னர்ஸை வச்சோ இல்ல இந்த மாதிரி அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் மாதிரி ஒரு போலரை வச்சோ டிஃபெண்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி அதை தான் பண்ணாங்க. மோர் தென் 325 runs அடிச்சாங்க, which is a very good score. ஒரு ஸ்டேஜ்ல அது வருமானது டவுட்டா இருந்தது. நான் சொன்ன பாத்தீங்களா 37 for 3. அதாவது ஜெனரலா ராமுல்லா குர்பாஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு. 2 மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரும் டியூல இருக்காரு. சோ அவர் சீப் அவுட் ஆனோடனே நான் என்ன நினைச்சேன்னா இது ஹை ஸ்கோரிங்கா இருக்க போறது இல்ல, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 37 for 3 ராமச்சாலா க்ரூஷியல் பிளேயர் அந்த டீமோட. ஸோ அதனால அவரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சுவலா பர்சனலா அப்பயே நம்பிக்கை போச்சு, இது கொஞ்சம் கஷ்டம் தான்டான்னு. பட் அந்த டைம்ல தான் கேப்டன் ஷஹீதியும் சரி இப்ராஹிம் சத்ரானும் சேர்ந்து ஒரு 100 run பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. அப்புறம் ஷஹீதி செட் ஆயிட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஓமர் ஜாய் வந்தாரு. அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 72. ஏன்னா அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு ஆப்கானிஸ்தானுக்கு. பிளஸ் அது கொஞ்சம் நல்ல ரன் ரேட்ல தேவைப்பட்டுச்சு. அதுதான் ஓமர் ஜாய் வந்து கொடுத்தாரு. 36 balls 41. அண்ட் அடுத்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா கேமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. முகமது நபியும் சரி இப்ராஹிம் சத்ரானும் சரி சேர்ந்து ஒரு 110 run பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 60 balls-லயே அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர்ஷிப். ஒரு பக்கம் முகமது நபி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி சூப்பரா கேப்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் இப்ராஹிம் சத்ரான் வாஸ் அப்சல்யூட்லி என்ன சொல்றது பெசருக்கு தான் சொல்ல முடியுங்க. அதாவது நான் சொல்றேன்ல அவர் அடிக்கிறது பாத்தீங்கன்னா பாலுக்கும் வலிக்காது பேட்டுக்கும் வலிக்காது.
சும்மா அசால்ட்டா அப்படி டைமிங் சிக்ஸஸ் அடிச்சுட்டு இருந்தாருங்க. அதுவும் ஜோஃப்ரா ஆர்ச்சர்னால ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், அவர் அடிச்சது 177 சும்மா ஏதோ லொட்டா டீமோட கிடையாது. இங்கிலாந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துக்கோங்க, மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாம் 150 145 போடுற போலர்ஸ் அசால்ட்டா அடிச்சிட்டு இருந்தாருங்க சிக்ஸர்ஸ் எல்லாம். நீங்க மேட்ச் பாக்கலன்னா தயவு செஞ்சு ஹைலைட்ஸ்ல பாருங்க, எவ்வளவு கிளீனா இருக்கும் பாருங்க. ஸ்வைப் எல்லாம் கிடையவே கிடையாது, பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணி சுத்துறது இழுத்து அடிக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் டைமிங் தான். அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸை வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? சோ அவருக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாங்க. இப்ராஹிம் சத்ரானோட 177 இன்னைக்கு இல்லைன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானால இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்தது அவரு தான். புரியுதா உங்களுக்கு? அண்ட் இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகைன் டிசப்பாயிண்டிங். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் நியூ பால்ல நல்லா போட்டாரு. அந்த 37 for 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா we have to give credit to England, especially to ஜோஃப்ரா ஆர்ச்சர். அந்த 3 விக்கெட்டும் எடுத்தாரு, ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்ஸ் அதெல்லாம். பட் அதுக்கப்புறம் பேக்கப் போலர்ஸ் மார்க் வுட் வந்து விக்கெட் எடுக்கல, ஜேமி ஓவர்டனும் எக்ஸ்பென்சிவா வந்துட்டாரு, அதில் ரஷீத்தையும் கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலா இங்கிலாந்துக்கு. அதில் ரஷீத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் பெட்டரா பிளே பண்ணாங்க. 10 overs 60 runs. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பிளாட் விக்கெட்டா இருந்தாலுமே அதில் ரஷீத் வந்து 10 overs 38, 10 overs 39 அப்படி போயிடுவாரு. ஆனா அவரு 10 overs 60 அடிச்சிட்டாங்க. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் அடிச்சிட்டாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலா கேம்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி போனதே. நீ எப்ப அதில் ரஷீத் அடிச்சிட்டியோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட 5th bowler கிடையாது. நான் ஏற்கனவே ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஜேமி ஸ்மித்தை டிராப் பண்ணிட்டு இவங்க ரெஹான் அஹ்மத் எடுத்துருவோம். ஏன்னா அந்த ஒரு போலிங்க்கு ஒரு அடிஷனலா ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். ஆனா என்ன ஆச்சு, இவங்க வந்து லிவிங்ஸ்டன் வச்சு ஓட்டலான்னு பார்த்தாங்க. கடைசியில ஜாஸ் பட்லரோட கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா மெயின் போலர்ஸ் எல்லாரும் முன்னாடி யூஸ் பண்ணிட்டாரு. கடைசி 6-7 ஓவருக்கு அவருக்கு மெயின் போலர்ஸே இல்ல. ஜோ ரூட் வந்து போடுறாரு, அந்த ஓவர்ல 20 ரன் மேல போச்சு. எப்போ 47வது ஓவர் 6வது ஓவர் கொடுக்குறாரு ஜோ ரூட்டுக்கு, ஏன்னா ஆப்ஷன் இல்ல. அதுக்கப்புறமா லாஸ்ட் ஓவர் லிவிங்ஸ்டன் நல்ல காலம், லிவிங்ஸ்டன் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்து 2 ரன் தான் கொடுத்தாரு அந்த ஓவர்ல. இல்லனா 340க்கு மேல போயிருக்கும். அது வேணா ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம் லிவிங்ஸ்டனுக்கு. பட் ஸ்டில் எவ்வளவு பெரிய ஒரு ஓட்ட பாருங்க கேப்டன்ஷிப்ல. சோ ஜாஸ் பட்லரோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஏடா கூடமா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது எந்த மூமெண்ட்லயுமே ஒரு கன்வின்சிங்கா இல்ல. அவரை பார்க்கும்போது டென்ஸ்டாவே இருக்காரு. ஏன்னா டிசிஷன் மேக்கிங் அதுல கிளியரா தெரியுது. ஃபீல்ட் செட்டிங்ஸ் எப்படி வேணா அவர் செட் பண்ணட்டுங்க, அது அவரோட இன்ஸ்டிங்க்ட். புரியுதா உங்களுக்கு? ஆனா உங்களோட போலிங் சேஞ்சஸை நீங்க பார்த்து கொடுக்கணும்ல. டெத்ல போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சேங்க. எந்த அளவுக்கு அப்போ நீ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நினைச்சு நீ அந்த ஓவர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணிருப்ப. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னதான் இது வந்து நல்ல டார்கெட்டா இருந்தாலுமே நம்ம பார்த்திருக்கோம் ஆஸ்திரேலியா வந்து 47 ஓவர்ல இதை இங்கிலாண்டோட சேஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அதனால இங்கிலாந்து மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்குமே. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு, நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா டியூ வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் அவங்க சேஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் டியூ வரட்டும், என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட்டா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் கிட்ட 3 குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்க. ஜென்ரலா இங்கிலாந்து வந்து அகைன் ஸ்பின் மிகப்பெரிய கேஸ். புரியுதா உங்களுக்கு? பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல இங்கிலாந்துக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பின்ன கூட ஓரளவுக்கு பார்த்து ஆடிட்டாங்க. ஆனா ஓமர் ஜாய் தாறுமாறா போட்டாரு. குல்தபின் நை கூட வந்து ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் ஃபசல் ஃபருக்கியும் நாட் அட் இஸ் பெஸ்ட், பட் ஆனா அதுக்கப்புறம் டீசெண்டா போட்டாருன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். எதிர்பார்த்த ஸ்டார்ட் வழக்கம் போல கிடைக்கல இங்கிலாந்துக்கு. சால்ட் சும்மா வழக்கம் போல சுத்திட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. பென் டெக்கெட் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. பென் டெக்கெட்டும் சரி, ஒரு பக்கம் ஜோ ரூட்டும், அந்த பார்ட்னர்ஷிப் தான் இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. நம்பர் 3ல ஒன்ஸ் அகைன் ஜேம்ஸ் ஸ்மித் வந்தாரு. அனதர் ஃபெயிலியர். நல்ல டேலண்டட் பிளேயர், ஷார்ட் செலெக்ஷன், அதுதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்து கிட்ட 2 குயிக் விக்கெட்ஸ். அதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி டக்கெட்டும் சரி ரூட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷீத் கான் வந்து குரூஷலான ஒரு விக்கெட், டக்கெட் எல்பிடபிள்யூ விக்கெட் எடுத்தாரு. அப்பதான் கேம் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் டக்கெட் நின்றுந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டப்பு 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 டப்புன்னு அடிச்சு 2 ரன் ஒன்று ஏத்திருப்பாரு. டக்கெட் விக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துச்சு. சோ அந்த இடத்துல ரஷீத் கான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஈவன் ரஷீத் கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு 2 மேட்சா பெருசாலாம் போடல. ஆனா அந்த டைம்லி விக்கெட் அவர் எடுத்து கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்னதான் ஹாரி ப்ரூக் வந்து ஒரு 18 balls 24 கான்பிடண்டா விளாட்னாலுமே ஏதாவது ஒரு பால் ஸ்பின்ல மாட்டிப்பாருன்னு தெரியும். ஒரு லூஸான ஒரு ஷாட் ஆடி காட்டன் போல்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு நபி கிட்ட. சோ 136 for 4. ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட இந்த சிமிலரான சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. அதனால இன்னுமே நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பின்னாடி பேட்டிங் இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ் பட்லரும் சரி ஜோ ரூட்டும் சரி உருட்டிட்டு இருந்தாங்க ஒரு பார்ட்னர்ஷிப். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 90 ரன் வரைக்கும் போச்சு. ஜாஸ் பட்லர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஆனா இன் பிட்வீன்ல ஒரு 2 6 விட்டாரு. குரூவுக்குள்ள வந்தாரு. அதுக்குள்ள ஓமர் ஜாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவரா ஒரு பவுன்சர் போட்டு அவர் அவுட் ஆகிட்டாரு. சோ அப்பவும் திருப்பி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கேமுக்குள்ள வந்தாங்க. அதாவது இங்கிலாந்து கிட்ட எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கலன்னா, கேமுக்குள்ள வராங்க சிம்பிளா ஆடி இருந்தாங்களே இந்த கேம் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. பெருசா ஒன்னும் பண்ணவே இல்லைங்க. பால் டு பால் ஆடி இருக்கலாம். கையில வந்து உங்ககிட்ட ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் இருக்கா, லாஸ்ட் 2 ஓவர்ல 30 ரன் இருந்தா கூட அந்த விக்கெட்ல அடிச்சிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா செட் ஆயிட்டு தேவையில்லாம விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய. ஏன்னா லிவிங்ஸ்டன் அப்புறம் வந்தாரு ஜாஸ் பட்லருக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி அப்பதான் அடிச்சாரு. குல்தமின் நைப் அப்பதான் ஸ்பெல்லோட ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஷார்ட் பால், அதை வந்து சும்மா அப்படி டைம் பண்ணா 4, அததான் ஒரு இதுக்கு முன்னாடி ஷாட் ஆனாரு. அதை விட்டு அந்த கட்டை வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படி சொல்றாரு. எதுக்கு அப்படி சொல்லட்டணும்? அதுதான் ஃபைனா வச்சிருக்கான் பாயிண்ட. அது தேர்ட் மேனை ஃபைனா வச்சிருக்காரு ஷஹீதி. அப்படின்னும் போது இப்படி போன பால் பவுண்டரி அடிச்ச மாதிரி ஓபன் பேஸ் பண்ணி ஆடி இருக்கலாம். அது ஒரு ஷார்ட்னாரு, எட்ஜ் காட் பிஹைண்ட், முடிஞ்சு போச்சு. 6 விக்கெட்ஸ் டவுன். சோ நீ என்ன பண்ற, ஆப்போனன்ட்ட உள்ள எடுத்துட்டு வர உன் ஷார்ட் செலெக்ஷன்னால.
அண்ட் அதுக்கப்புறம் பிரஷர் தான். என்னதான் ஜேமி ஓர்டன் ரூட் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாலுமே கையில இருந்த மேட்ச் இருந்தாலுமே பாருங்க, எனி டைம் ஒரு விக்கெட் போச்சுன்னா பிரஷர். அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் கட் ஆட போய் அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் ஆனா அவரோட இன்னிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியானும் மக்களே. 118 ரன்ஸ். உங்களுக்கு மேட்ச் போறத பார்க்கும்போது ஜோ ரூட் 118 அடிச்சாரா தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவர் சூப்பரா விளையாடினாரு. அவரோட 17th ODI 100. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா இப்பதான் அவர் வந்து ஒன் டேல ஒரு செஞ்சுரி போடுறாரு. ஆல்மோஸ்ட் 5-6 வருஷம் கழிச்சு அடிக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. சச் அ க்ரூஷியல் நாக். அன்பார்ச்சுனேட்லி வெண்ட் இன் வெயின் தான் சொல்ல முடியும். சோ அவர் அவுட் ஆனோடனே திருப்பி ஆப்கானிஸ்தான் கேமுக்குள்ள வந்தாங்க. இருந்தாலும் ஜேமி ஓர்டன் ஒரு ரெண்டுல நல்ல கேப்ஸா பார்த்து சூப்பரா பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாருங்க. 16 பால் 19 ரன் டு வின். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவார்ட் செக்ஷன்ல சொன்ன பாத்தீங்களா, அங்க இங்கிலாண்டோட ஃபேன் ஒரு தாத்தா இருந்தாரு, இந்தியன் ஒரிஜின். அவர் வந்து பாத்தீங்கன்னா குல்தபின் நாய் மாதிரி இப்படிலாம் காமிச்சிட்டு பயங்கரமா முன்னாடியே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அதான் நான் நினைச்சேன், தாத்தா இங்கிலாந்து டீமை பத்தி உனக்கு தெரியாது, முன்னாடியே செலிப்ரேட் பண்ணாத கவுத்துருவானுங்க. அவர் செலிப்ரேட் பண்ண அந்த 3வது பால்ல பாத்தீங்கன்னா ஜேமி ஓர்டன் த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஓகேங்களா, ஒரு வீக்கான ஒரு ஷாட் சிப் பண்ணி கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்தாரு. எதுக்கு அந்த ஷாட் ஆடினாரு? இன்னும் நீ ஃபுல்லா சுத்தி இருக்கலாம், 6ஆவது போயிருக்கும். இல்ல தரையோட பால் டு பால் ஆடி இந்த கேம் வின்னுங்க. ஐயோ இந்த இங்கிலாந்து டீம் இருக்காங்களே, அதாவது என்ன பிரச்சனை தெரியுமா, இவங்களுக்கு கரெக்டான ஒரு டைட் மேட்ச் எதுவுமே அமைஞ்சது இல்ல ஓடிஐஸ்ல. அந்த மாதிரி அமையாத காரணம் என்னன்னா, இவங்க வந்து முன்னாடியே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. ஒரு ஒன் டே கேம் மாதிரி இவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 சீரீஸா இந்த மாதிரி சிச்சுவேஷன், வின்னிங் சிச்சுவேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காடி வின் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தான் என்ன விளையாடுறதுனே தெரியலையே, பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கால்ஃப் விளையாடுறாங்க, அதாவது கிரிக்கெட்டை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க இங்கிலாந்து. அதுதான் இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு இங்கிலாந்து கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கிரிக்கெட்ல 1008 பிரச்சனை இருக்கு, அதை விட்டுருவானுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து துபாயில தான் ஆடுறாங்க, அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு அடுத்தவனோட முதுக போய் சொல்லிட்டு இருப்பானுங்க. உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குடா இங்க, அதை பாருங்கடான்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். நிஜமாவே ஷாட் செலக்ஷன் ரொம்ப ஒஸ்டா இருந்தது. எப்ப அவர் அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் டெய்லண்டர்ஸ், நம்ம இங்கிலாந்து லாஸ்ட் 3 பேட்ஸ்மேன் டெய்லண்டர்ஸ் சொல்ல முடியாது, அவங்க பேட் பிடிப்பாங்க. இருந்தாலும் அண்டர் பிரஷர் ஜாஃபர் ஆர்ச்சர் பாருங்க, தேவையில்லாம அவரும் சுத்திட்டு அவுட் ஆனாரு. லாஸ்டா பிரஷர் ஆச்சு, 2 balls 9 runs to win. அதில் ரஷீத் மொத்தம் என்ன பண்ணுவாரு, அவரும் சுத்தி அவுட் ஆயிட்டாரு. கரெக்டா பாருங்க, அந்த லாஸ்ட் விக்கெட் அப்படி போய் இப்ராஹிம் சத்ரான் கிட்ட போய் அப்படி கேட்ச் விழுது. போலிங் ஓமர் சாய் 2 பேரும் தான் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலா ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி வந்து சூப்பரா அமைஞ்சது பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம அவங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சோம் இந்த டோர்னமெண்ட் முன்னாடி, அதை இந்த மேட்ச்ல காப்பாத்திட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம என்ன நினைச்சோம்னா, இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை தோத்து இருந்தா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா சம கேமா இருக்கும்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நார்மல் கேமா தான் வந்து அமைஞ்சிருச்சு. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் கேமா வந்து அமையதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியால ஆப்கானிஸ்தான் வின் பண்ணா செமிக்கு த்ரூ, ஆஸ்திரேலியா வின் பண்ணா ஆஸ்திரேலியா த்ரூ. புரியுதா உங்களுக்கு? சோ ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா they are knocked out. ஆஸ்திரேலியா தோத்தாலுமே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவும் 3 points வச்சிருப்பாங்க, ஆஸ்திரேலியாவும் 3 points வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானோட தோத்தா, சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்து ஆல்ரெடி அவுட், சவுத் ஆப்பிரிக்கா படுதோல்வி அடைஞ்சாங்கன்னா ரன் ரேட் பயங்கரமா கீழே இறங்குச்சுன்னா ஆஸ்திரேலியா விட அப்போ ஆஸ்திரேலியா வேணா குவாலிஃபை ஆகலாம். சோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். முக்கியமா நாளைக்கு நடக்க போற ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் பிஏ டிசைட் பண்ண போது. சோ நான் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.